ஹாய், கதை கேளு எபிசோட் 9. ஒரு அமைதியான குளத்தில் ஒரு பெண்ணி என்ற ஒரு சிறிய தவளை ஒரு தாமரை இலையில் உட்காந்துட்டு தங்கம். அந்த பெண்ணிக்கு ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு ஜம்ப் பண்ணுறதுனா பயம் தங்கம். அதுக்குள்ளேயே கேள்வி எழுப்பிட்டு இருந்தது, நான் இந்த இலையிலிருந்து அந்த இலைக்கு தாவும் போது அந்த இலையை நான் பிடிக்காவிட்டா என்ன பண்ணுறது, நான் ஒருவேளை கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தன்னைக்குள்ளேயே கேள்வி எழுப்பிட்டு இருந்தது தங்கம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இலையிலிருந்து மற்றொரு இலைக்கு ஜம்ப் பண்ணுறதை பார்த்தோன்னே அதுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிச்சு தங்கம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெரிய தவளை, அது பேர் ஹெப்பர் தங்கம். அது பெண்ணிடம் ஏன் பெண்ணி இப்படி உட்காந்துட்ருக்க, நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு உன்னை நம்பு, ஃபஸ்ட்டு முதல்ல ஜம்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு தங்கம். அதை கேட்டதும் பெண்ணிக்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு தங்கம். உடனே பெண்ணி ஒரு முயற்சி பண்ணுச்சு தங்கம். தன்னோட இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு ஜம்ப் பண்ணுச்சு தங்கம். உடனே அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, நம்மளாலேயும் முடியுது, கண்டிப்பாக முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அதில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பெண்ணி அந்த இன்சிடென்ட் மூலிமா கற்றுக்குச்சு தங்கம். ஆமாம் தானே தங்கம், எந்த விஷயத்தையுமே முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கலாம் தங்கம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாண்டேசரி டாய் வேணும் அப்படின்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.